ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ மோன் ஃப்ரம் கிஷோப் அகாடமி. ஸோ எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு இருப்பீங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தீவிரமாக படிச்சுட்டு இருப்பீங்க, சரிங்களா? சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரெகுலராக மெசேஜ் வருது, சார் நான் வந்து ஃபஸ்ட்டு ஷெட்யூல் வரைக்கும் ஃபாலோ பண்ணேன், அதுக்கப்புறம் எனக்கு சில ப்ராப்ளம் வந்துச்சு, ஃபேமிலி பிரச்சனை வந்துச்சு, ஹெல்த் இஷ்யூஸ் வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ தாண்டி போயிட்டீங்க, ஒரு 6 முடிஞ்சு 7வது ஷெட்யூல் பக்கமாக போயிட்டீங்க, நான் படிக்கலாமா வேணாமா, எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, என்ன படிக்கிறதுன்னு தெரியல சார், ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்லேஷனில் இருப்பீங்க, சரிங்களா? நீங்கள் ஆஸ்லேஷனில் இருக்கிறது, முடிவெடுக்கிறதுக்கான டைம், எப்போ படிக்கலாம், படிக்க முடியுமா முடியாதா, இந்த மாதிரி சந்தேகங்கள் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி சந்தேகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு போன மாதத்தோடு முடிஞ்சு போச்சு. ஏன்னா இப்போ குரூப் 4 அப்ளை ஏன்னா வந்து அனௌன்ஸ் பண்ணி அப்ளை பண்ணியிருக்காங்க. எக்ஸாம் டேட்டு வந்து பார்த்திங்கன்னா நெருங்கிடுச்சு. இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா நான் படிக்கலாமா, படித்தா பாஸ் பண்ண முடியுமா, இன்னும் 120 நாள் இருக்குது, எதை படிக்கிறது, இது வரைக்கும் தான் அந்த மாதிரி எந்த டவுட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்னும் உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களை தாண்டி எல்லோரும் முன்னாடி போயிடுவாங்க. ஸோ நீங்கள் எது வரைக்கும் படிச்சுட்டு ஒரு ஃபஸ்ட்டு ஷெட்யூலில் ஒரு பாடம் தான் படிச்சிருக்கீங்க, அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை வந்துருச்சு, உங்களால் படிக்க முடியல அப்படின்னா ஸோ படிக்க முடியலையே அப்படிங்கிறதையே யோசிச்சுக்கிட்டு நீங்கள் உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. ஸோ அடுத்து என்ன? ஸோ நீங்கள் அடுத்து சார் நான் வந்து ஃபஸ்ட்லேயே நிற்கிறேன், சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா 7வது ஷெட்யூல் தாண்டி போயிட்டாங்க, சில பேர் படிச்சுட்டு ரிவிஷன் பண்ணிட்டு இருக்காங்க, நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு, சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எங்கே நிறுத்துனீங்களோ அங்கேருந்தே ஓட ஆரம்பிச்சிங்க, சரிங்களா? எங்கே நிறுத்துனீங்களோ அங்கேருந்தே ஓட ஆரம்பிச்சிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம் கிடையாது. 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆரம்பிப்பீங்க, எவ்வளோ சீக்கிரமாக அங்கே போய் அடையிறீங்கிறது மட்டும்தான், அதில் சீக்கிரமாக அடையிறீங்க ஜெயிச்சுவாங்க. ஆனால் மாரத்தான் டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மாரத்தான், நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு, சரிங்களா? குரூப் 4 எக்ஸாம் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் உட்காரக்கூடாது, அடுத்து என்ன எக்ஸாம் வரும் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா 2 எழுதி மெயின்ஸ் எழுதி அதுக்கப்புறம் வந்து மெயின்ஸுக்கோசரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்து நிறைய பேர் ஃபெயில் ஆனவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க, ஒரு 5 நாள் 10 நாள் வருத்தப்பட்டுட்டு ஸோ அடுத்து குரூப் 4 இருக்குது, அடுத்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அடுத்து நிறைய பேர் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் நான் இந்த பிரச்சனை இருக்கே, படிக்கலாமா, போர்ஷன் முடிக்க முடியுமா, இதை படிக்கலையா அதை படிக்கலையா அப்படின்னு நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதே இடத்துல தான் நின்றுட்டுருக்கீங்க, சரிங்களா? ஸோ அதை பற்றிலாம் எதுவுமே யோசிக்காதீங்க. நீங்கள் வந்து பரீட்சையில் சார் நான் பாஸ் பண்ணணும் இவ்வளோமா, அதெல்லாம் இல்லை. உங்களால் பெஸ்ட்டு கொடுக்கணும். நீங்கள் உங்களுக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும் சார், தமிழ் மட்டும்தான் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னா தமிழில் எப்படி 100க்கு 100 வாங்க சார்? மேக்ஸில் எனக்கு வந்து ஒரு 6 டாபிக் தான் வந்து எனக்கு தெரியும், மேற்கொண்டு இதெல்லாம் தெரியாது அப்படின்னா 6 டாப்பிக்கில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கு. நீங்கள் எது வரைக்கும் படிச்சிருக்கீங்களோ அதில் ஸ்ட்ராங்காக அது வந்து ரொம்ப தீர்க்கமாக படிச்சுட்டு அடுத்தடுத்து போகிறத வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆன் பண்ணிக்கிட்டே போகும். சார் நான் இந்த பாடம் வரைக்கும் முடிச்சிருக்கேன், ஆனால் இதுதான் தரவாக இருக்குது, ஸோ அடுத்து நான் படிக்கணும், அடுத்து படிங்க. இன்னும் 110 நாள் இருக்குது, 110 நாள் அப்படிங்கிறது இந்த சொடக்கிற டைமில் சருன்னு போயிடும். இன்னமும் நீங்கள் யோசிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம். 2024 மறந்துட்டு 25 முடிஞ்சு 26க்கு நம்ம மறுபடியும் இதே மாதிரி யோசனையோடு போயிட்டுருப்பீங்க, யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பீங்க. ஆனால் இந்த யோசனையெல்லாம் இல்லாமல் படிக்கணும், பெஸ்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க. யோசிக்கிறதுக்கான நேரம் முடிஞ்சு போச்சு, களத்தில் இறங்க வேண்டிய நேரம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்காங்க. உங்களுக்கு எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணுற நாள் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 18 நாள் தான் இருக்குது. ஸோ எக்ஸாம் டேட்டு தெரியும், இன்னமும் நீங்கள் யோசிச்சுட்டு இருக்காதீங்க. யாரெல்லாம் ஷெடியூலை ஃபாலோ பண்ணி வர முடியலையோ அவங்க இது வரைக்கும் படிச்சிருக்கீங்களோ அது தரவு பண்ணிக்கிட்டு அடுத்த கட்டத்தில் என்னென்ன படிக்கணும்னு ரொம்ப டீப்பாக இறங்குங்க. படிக்கிற நேரத்தை அவங்களால இன்க்ரீஸ் பண்ண முடியுதா, இன்க்ரீஸ் பண்ணுங்க வாய்ப்பு கிடைக்கும் போது. ஏன்னா கடைசி நேரத்தில் நமக்கு நிறைய படிக்கிறதுக்கான டைம் இருக்காது, சரிங்களா? இப்போயே முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 மணி நேரம் படிக்கிறவங்களா அது 6 மணி நேரம் பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஸோ பிரச்சனைகள் சார் எனக்கு நிறைய இஷ்யூஸ் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா ஒரு நல்ல விஷயம் பண்ணும்போது இஷ்யூஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இஷ்யூஸ் வரல அப்படின்னா நீங்கள் போகிற பாதை சரியில்லைன்னு அர்த்தம், சரிங்களா? இஷ்யூஸ் வந்துக்கிட்டே இருக்கு. நீங்கள் ஒரு விஷயம் பண்ணும்போது தொடர்ந்து உங்களுக்கு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குன்னா அந்த விஷயம் சக்ஸஸ் இல்லை. சார் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னா நீங்கள் ஏதோ தப்பு பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஸோ இஷ்யூஸ் நினச்சி கவலைப்படாது, சரிங்களா? ஸோ நம்பிக்கையோட படிக்க ஆரம்பிங்க. இன்னும் யோசிச்சுட்டு இருக்கிறீங்க, நம்பிக்கையோட படிக்க ஆரம்பிங்க. இந்த 2024 நம்மளோட, சரிங்களா? ஸோ ஆல் தி பெஸ்ட்.